ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வீணா பேபிஸ் vlog. நான் இன்றைக்கி உங்களுக்கு பிளாக் காஃபி ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன் என்னோடய ஸ்டைலில். இதுக்கு முக்கால் அளவுக்கு பாத்திரத்தில் வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க. கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லியை சேர்த்துக்கோங்க, இது தனியான்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா மலன்னு கொதிச்சு வரணும். இப்படி நல்லா கொதிச்சு வரும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு ஃபில்டர் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. இன்ஸ்டன்ட் காஃபிலாம் சேர்க்காதீங்க, ஃபில்டர் காஃபி பவுடர் சேர்த்தா தான் இது நல்லா வரும். காஃபி பவுடர் ஆட் பண்ணி ஒரு 1 or 1.5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு காஃபியை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பிளாக் காஃபி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வயிறு பிரச்சனை, இல்லைன்னா நெஞ்செரிச்சல், இல்லை சளி, இல்லை தலைவலி இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் இந்த காஃபியை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் கிளியர் ஆகிடும். இது ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் ஆனது, பால் சேர்க்காமல் வாட்டர்லேயே செய்கிறது. நீங்களும் உங்கள் வீட்டில் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீணா பேபி vlogsக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.